ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2009 ஒரு ஹிந்தி மர்டர் மிஸ்ட்ரி படமாக ரிலீஸ் ஆன தி ஸ்டோன்மேன் மர்டர்ஸ். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். வீடு வாசல் அப்படின்னு எதுவுமே இல்லாத மும்பை மாநகர அந்த நடைபாதைகள்ல படுத்து உறங்குறாங்கல்ல, அந்த நபர்கள் மேல மட்டுமே குறிவைத்து நடக்கப்படுகின்ற ஒரு தொடர் கொலைகள். இதுல அந்த கொலைகாரன் யாரு அப்படின்னு எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு களத்துல இறங்குற போலீஸ் அதிகாரியான படத்துடைய கதாநாயகன் கடைசியில அந்த கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு சஞ்சய். இவரு மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். படத்துடைய கதைக்கிழமை 1983 செப்டம்பர்ல நடக்கிறதாக காமிக்கப்படுது. படத்துடைய ஆரம்பத்திலேயே மும்பை மாநகரத்துடைய நடைபாதைகள்ல வீடு வாசல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ரோட்டோரமா படுத்து தூங்குறாங்கல்ல, அதுல ஒரு நபர் கொலை செய்யப்படுறார். போலீஸ் ஸ்பாட்டுக்கு வருது, அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒரே தடயமே கொலைகாரன் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க தலையில பெரிய கல்லை போட்டு கொலை செஞ்சிடறான். இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த தடயமே அங்க கிடைக்கல. இப்போ சந்தேகத்தின் பேர்ல ஒரு நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து லாக்அப்ல வச்சு அடிச்சு விசாரிக்கிறாரு நம்ம படத்துடைய ஹீரோ. ஆனா யாரும் எதிர்பார்க்காம லாக்அப்புக்குள்ளேயே அவன் கடைசியில அடி தாங்க முடியாம இறந்து போயிடறான். இப்ப இந்த விஷயமே நம்மளுடைய ஹீரோக்கு ஆப்போசிட்டா திரும்ப, ஏன் சார் சந்தேகத்து பேர்ல தான் கூட்டு வந்திருக்கீங்க, அவன் குற்றவாளியா இல்லையானே உங்களுக்கு தெரியாது, அவனை தேவையில்லாம விசாரிக்கிறேன்னு அடிச்சு கடைசியில கொலையே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. இவரை சஸ்பெண்ட் பண்ணதுனால இந்த கேஸ கேதார் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரு, அவர் ஒரு எஸ்ஐ, அவருக்கு கையில கொடுக்கறாங்க. அவரு அபிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறார். நான் சொன்ன மாதிரியே இவங்களுக்கு எந்த விதமான துப்பும் கிடைக்கல. யாரு கொலைகாரன், எப்படித்தான் அவனை அப்ரோச் பண்றதுங்கிறதுக்கான ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கல. இப்போ இந்த ஒரு கொலையில ஆரம்பிச்சு 4 கொலை 5 கொலையில போய் முடிஞ்சிருது. இப்ப வரைக்கும் இவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கல. இப்ப சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோ அவருடைய உயர் அதிகாரிக்கு கால் பண்ணி, சார் நான் முதல்லயே இந்த கேஸ் அந்த முதல் கொலை நடக்கும் போதே நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன், இது யாரோ ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் பண்ற வேலை தான் அப்படின்னு. நீங்க எப்பயுமே ஏதோ ஒரு கொலை கேஸ் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சியா விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக விட்டுட்டீங்க. இப்ப 5 கொலை முடிஞ்சிருச்சு. இது இன்னமும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கறதா நான் யூகிக்கிற விஷயமே. அதனால தயவு செஞ்சு அன்அபிஷியலாக, நான் சஸ்பென்ஷன்ல தான் இருக்கேன், நான் இந்த கேஸ அன்அபிஷியலாக டீல் பண்றேன். இந்த கொலைகாரன் யாரு அப்படின்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தர்றேன். ஆனா அப்படி நான் கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா என்னை எப்படியாவது திருப்பி சீக்கிரம் அந்த சஸ்பென்ஷனை ரிவர்வ் பண்ணிட்டு என்ன உள்ள சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட வைக்கிறார். இப்ப ஹீரோவை பொறுத்தளவுக்கும் அவர் பல விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அதுல அவருக்கு முக்கியமா புரியுற விஷயம் என்னன்னா, இந்த கொலை நடக்கிறதுல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு. உதாரணத்துக்கு யாரெல்லாம் வீடு வாசலே இல்லாம கேட்கறதுக்கே ஆள் இல்லாத ஒரு அனாதை பசங்க மாதிரி ஓரமாக ரோட்டோரமாக நடைபாதையில தூங்குறாங்களோ அந்த நபர்கள் தான் கொலை செய்யப்படுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கொலையுடைய பேட்டர்னே தூங்கிக்கிட்டு இருக்கவங்க தலையில பெரிய கல்லை போட்டு தலையில அடிபட்டு அந்த மாதிரி கொடூரமாகத்தான் அவங்க கொலை செய்யப்படுறாங்க. மூணாவது விஷயம், இந்த கொலைகள் எல்லாமே ஒண்ணு செவ்வாய்க்கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ தான் நடக்குது, வேற நாள்ல நடக்கிறது கிடையாது. நாலாவது விஷயம், அப்படியே நடந்தா கூட நைட்டு 10:30 மணிக்கு மேல மறுநாள் காலையில 4 மணிக்குள்ளதான் இந்த கொலைகள் எல்லாமே நடக்குது. இந்த 4 விஷயங்களை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி நம்ம கொலைகாரன் இவதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பாட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஹீரோ ஒரு முயற்சியில இறங்குறார். இதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா இவர் அப்படிங்கறதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல 1983 நான் சொல்ற மாதிரி கதைக்களமா காமிக்கிறாங்க இல்லையா, 1983 இருந்து 84 இந்த ஒரு வருஷத்துல மும்பையில 9 இதே மாதிரி கொலைகள் நடந்திருக்கு தொடர்ச்சியாக. அந்த ஒரிஜினல் கொலை கேஸ் அதை எப்படி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க என்ன ஏதுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே பேஸ் பண்ணி அந்த உண்மை கதையை கிட்டத்தட்ட தழுவிதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உண்மை சம்பவத்துல நடந்த அந்த ரியல் கேஸ்ல கொலைகாரன் யாரு அப்படிங்கறத மும்பை போலீஸ் டிபார்ட்மெண்டால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலையா. நம்ம மெமரிஸ் ஆஃப் மர்டருடைய கிளைமேக்ஸ் மாதிரி ஆகி போச்சு.
ஆனா இது அந்த கதையை பேஸ் பண்ணி நம்ம ஒரு படமாக எடுக்கிறோம் அப்படிங்கறனால ஆடியன்ஸுக்கு ஒரு கிரிப்பா அவங்களோட கொஞ்ச நாள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை கொஞ்சம் கிளைமேக்ஸ்ல இவங்க வேற மாதிரி ஒரு ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துல அந்த ஹீரோவாக அந்த சஞ்சய் அப்படிங்கிற ரோலை பிளே பண்ண கே மேனனுடைய பர்ஃபார்மன்ஸ் செமையாக பண்ணிருப்பாரு. கே மேனன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவர் நடிப்புங்கிறது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு போய் பிஹேவ் பண்ணா எப்படி இருக்கும், அவர்கிட்ட பேசினா எப்படி பேசுவார், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப இயல்பாக இருக்கும் அவருடைய நடிப்பு. 2009 இந்த படத்துல இந்த சப் இன்ஸ்பெக்டராக ஒரு ரோலை பண்ணிட்டு இதே கே மேனன் தான் 2015 ரிலீஸ் ஆன ரகசியால ஒரு சிபிஐ ஆபீசராக வந்து ரோலை பண்ணிருப்பாரு. அதுவும் ஒரு அற்புதமான படம். அந்த படத்தையுமே நம்ம சேனல்ல நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவருடைய ரோல் அவ்வளவு சட்டிலாக, பட் அதே நேரத்தில் ரொம்ப யதார்த்தமாக அவர் பண்ணியிருப்பாரு. சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். மூணாவது இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படத்துடைய டைரக்டர் மனிஷ் குப்தா அவருடைய ஸ்கிரீன் பிளேயும் சரி, இந்த படத்துக்காக அவர் எடுத்துக்கிட்ட மெனக்கெடல்களும் சரி. ஸ்கிரீன் பிளேயை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல ஒரே ஒரு சாங் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சாங் தேவை கிடையாது, அதை மனிஷ் குப்தாவுமே வேணான்னு தான் சொன்னாராம். பட் கடைசியில வேலை சில கமர்ஷியல் பர்பஸுக்காக அந்த சாங்கை வைக்க வேண்டியதா போயிடுச்சான். அந்த ஒரு சாங் தான் அந்த படத்தை கொஞ்சம் நிக்க வைக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். அதர்வைஸ் இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் அவ்வளவு சூப்பராக போகும். அருமையான ஒரு படம். ரெண்டாவது விஷயம், அவர் இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட அந்த மெனக்கெடல்கள். உதாரணத்துக்கு 1980 கதைக்களம் நடக்கிறதாக காமிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இவங்க ஸ்டுடியோக்குள்ள எடுக்காம நம்ம ஒரிஜினலாக ஒரு தெருவிலையோ இல்லை மும்பையில் இருக்க ஒரு பகுதியிலையோ அந்த படத்தை எடுக்கலாம், அப்பதான் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு உண்மைக்கு நெருக்கமாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவங்க நைட்ல ஷூட் பண்ணியிருக்காங்க, வெளியே போய் ஓப்பன் ஸ்ட்ரீட்ல. அப்படி இருக்கும்போது 83 கதைக்களம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இப்ப இருக்கிற ஹோண்டா சிட்டி ஹுண்டாய் கார்னு சொல்லி இப்ப இருக்க அப்கிரேடட் வண்டிகள்லாம் உள்ள போகும். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஊர்ல இருக்க அவ்வளவு பைக்கு அவ்வளவு காரும் போறதெல்லாம் முதல்ல நிக்கட்டும், ஊரே மொத்தமா அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மொத்த குரூவும் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி மொத்த ஊரும் அடங்கினதுக்கு அப்புறம் இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணது உண்மையாக இந்த படத்தை அவ்வளவு நேர்த்தியாக வந்திருக்குதுன்னு சொல்லலாம். அந்த கதைக்களம் 1980-83 கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. நாலாவது விஷயம், இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி. உண்மையாக இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பீரியடுங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளவு நேர்த்தியாக தெரிஞ்சதுக்கான காரணமே இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி தான். இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பளிச்சுன்னு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கிற ஒரு போட்டோகிராஃபியாவோ ஒரு சினிமாட்டோகிராஃபியாவோ இல்லாம அவங்க எல்லா விஷயங்களுமே அந்த கதை களத்துல அந்த காலகட்டத்தில் நடந்த மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அஞ்சாவது விஷயம், இந்த படத்துடைய எடிட்டிங்க ரொம்ப சிம்பிள். பொதுவாக இந்த மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி படம்லாம் நான் லீனியர்ல கட் பண்ணி முன்னாடியும் பின்னாடியும் கதை போயிட்டு வந்து கடைசியில் சார் இவங்க கிளைமேக்ஸ்ல கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். இந்த படம் ஒரே நேர்கோட்டில் அழகாக லீனியரா கட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குற எல்லாத்துக்கும் அவ்வளவு ஈஸியாக சிம்பிளாக புரியும். சூப்பரான ஒரு படம் இது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல ஒரு சில சின்ன அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அது அடல்ட் கண்டென்ட்னே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். சப்டைட்டில் மட்டும் நீங்க MX பிளேயர்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.